மின்சாரம் தாக்கி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில் இருக்கிறார். செந்தில்குமார், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. அதாவது ராதிகா, விருதுநகர் அருகே காரிச்சேரி என்ற பகுதி உள்ளது. சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த பகுதியில் வசித்து வருகின்றன. இந்த பகுதி மாரியம்மன் கோவில் திருவிழா என்பது ஒவ்வொரு ஆண்டும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த திருவிழாவுக்காக நேற்று கொடியேற்றம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழாவுக்காக மைக் செட் அமைக்கும் பணியில் ஒவ்வொரு ஆண்டும் திருப்பதி என்பவர் பணியில் விட்டதாக கூறப்படுகிறது. இந்த ஆண்டு திருவிழாவுக்காக திருப்பதி மைக் செட் அமைக்கும் பணியில் ஈடுபட்ட போது உயர் அழுத்த மின்சாரம் நேரடியாக அவர் தாக்கியதில் திருப்பதி மற்றும் அவரது மனைவி லலிதா, திருப்பதியின் பாட்டி பாக்கியம் அவரை காப்பாற்ற முயன்ற போது சம்பவத்திலேயே பலியாகியுள்ளனர். மேலும் அவரை காப்பாற்ற சென்ற கவின் மற்றும் தர்மர் ஆகியோர் காயமடைந்து திருத்தங்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து சிவகாசி மற்றும் விருதுநகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் ஆகியோர் நேரடியாக சென்று ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த விபத்து குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தப்படும் என்றும் காவல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார்.